பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் ஹதீதுடைய தஃப்சீருடைய தொடர்ச்சி பார்க்கலாம். போன வீடியோவில் வசனம் 21 வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு 22லேருந்து பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأه إن ذلك على الله يسير. பூமியிலோ அல்லது உங்களிலோ எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அதை நாம் உண்டாக்குவதற்கு முன்னாரே லவ்ஹுல் மஹ்ஃபூல் ஏட்டில் இல்லாமல் இல்லை. நிச்சயமாக அது அல்லாஹுக்கு மிக எளிதானதே ஆகும். அதாவது மனிதனை பாதிக்கும் அனைத்து முறையாக அளவிடப்பட்டு விதிக்கப்பட்டது. படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் அனைத்து பொருட்களின் விதியும் அளவிட்டு நிர்ணயித்ததை நினைவூட்டுகிறார். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும். பூமியிலோ அல்லது உங்களிடமோ எந்த ஒரு துன்பம் ஏற்படுவதில்லை. இதன் பொருள் உங்களை தீண்டும் அல்லது உலகில் நடக்கும் எதுவும் இல்லை. இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா. நாம் அதை உண்டாக்குவதற்கு முன்பே அது விதி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் நம் படைப்புகளை படைத்து வாழ்க்கையை தொடர்வதற்கு முன்பே. கத்தாதர் ரலியல்லாஹு அவங்க இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளிக்கிறாங்க. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி. பூமியில் எந்த ஒரு துன்பமும் ஏற்படுவதில்லை என்பது பஞ்சத்தை குறிக்கிறது. அதே சமயம் வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் அல்லது உங்களிடமோ என்பது துன்பங்களையும் நோய்களையும் குறிக்கிறது. அவர்கள் மேலும் கூறினார்கள், ஒரு முள் குத்துவது, கணுக்கால்கள் சுளுக்குவது அல்லது ஒரு நரம்பிலிருந்து இரத்தம் வருவது போன்ற துன்பங்களை அனுபவிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் அது அவருடைய பாவங்களின் காரணமாகவே ஏற்படுகிறது என்று எங்களுக்கு கூறப்பட்டது. அல்லாஹ் மன்னிப்பது இதைவிட அதிகம். இந்த மாபெரும் கண்ணியமான ஆயத்தை அல்லாஹ் முன்கூட்டியே அனைத்தையும் நிர்ணயிப்பதையும் அவை நடப்பதற்கு முன்பே அனைத்தையும் அறிந்திருப்பதையும் மறுக்கும் சபிக்கப்பட்ட கத்ரியா பிரிவினின் வழிகேட்டிற்கு தெளிவான ஆதாரத்தை வழங்குகிறது. அதாவது இமாம் அஹமது ரலியல்லாஹு அவங்க அப்துல்லா பின் அம்ர் பின் அல் ஆஷ் ரலியல்லாஹு அவங்க கூறியதாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுவதை நான் கேட்டேன். அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லாவற்றின் அளவுகளையும் நிர்ணயித்தான். முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை தனது சஹீஹில் ஒரு கூடுதல் தகவலுடன் பதிவு செய்திருக்கிறார்களோ. அவனுடைய அரிஷ சிம்மாசனம் தண்ணீரின் மீது இருந்தது. அத்திருமதி ரலியல்லாஹு அவங்க இதை தொகுத்து ஹசன் ஷஹீஹ் என்று கூறினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அது அல்லாஹுக்கு எளிதானது என்பதன் பொருள் அவன் எல்லா விஷயங்களையும் அவை நடப்பதற்கு முன்பே அறிவான். அவை நடக்கும்போது எப்படி நடக்குமோ அப்படியே அவற்றை பதிவு செய்கிறான். இது அவனுக்கு எளிதானது. நிச்சயமாக அல்லாஹ் நடந்ததை, நடக்கப் போவது மற்றும் நடக்காததை அறிவான். மேலும் அவன் நடந்திருந்தால் என்ன வடிவத்தையும் உருவத்தையும் எடுத்திருக்கும் என்பதையும் அறிவான். அதுக்கு அடுத்த வசனம் பொறுமையும் நன்றியும் ஏவுதல். லிகைல தஸவ் அலா மா ஃபதக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதக்கும் வல்லாஹு லா யுஹிப்புல் குல்ல முஹ்தலின் ஃபஹூர். உங்களை விட்டு தவறிப்போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கப்படாமல் இருக்கவும், அவன் உங்களுக்கு அளித்தவற்றின் மீது நீங்கள் அதிகம் மகிழாதிருக்கவும் இதனை உங்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கிறார். கர்வமுடையவர்கள், தற்பெருமை உடையவர்கள் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அதாவது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய எமது அறிவும் அவை நடப்பதற்கு முன்பும் எல்லாவற்றையும் பதிவு செய்ததும் நமக்கு தெரிந்த சரியான அளவில் எல்லாவற்றையும் படைத்திருப்பது பற்றியும் நாம் உங்களுக்கு அறிவித்தோம். இதன் மூலம் உங்களுக்கு கிடைத்தது உங்களை தவற விட்டிருக்காது என்பதையும் உங்களை தவற விட்டது உங்களுக்கு கிடைத்திருக்காது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எனவே நீங்கள் இழந்த செல்வத்திற்காக வருந்தாதீர்கள். ஏனென்றால் அது உங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதை அடைந்திருப்பீர்கள். இது இவ்வாறு ஓதப்படுகிறது. வலா தஃப்ரஹு பிமா ஆதக்கும். உங்களுக்கு வந்ததை கொண்டு மகிழாதீர்கள். இதன் பொருள் உங்களுக்கு வந்தது ஓதலின்படி 2 அர்த்தங்கள் தொடர்புடையவை. அல்லாஹ் இங்கே கூறுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு அருளியவற்றை பற்றி மக்கள் முன் பெருமை அடிக்காதீர்கள். ஏனென்றால் அதை உங்கள் முயற்சிகளால் நீங்கள் சம்பாதிக்கவில்லை. மாறாக அல்லாஹ் உங்களுக்கு அவற்றை விதித்து உங்களுக்கு வாழ்வாதாரமாக வழங்கியதால் தான் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைத்தது.
எனவே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதை மற்றவர்களிடம் பெருமை அடிக்கவும் ஆணவம் கொள்ளவும் ஒரு காரணமாக பயன்படுத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு லா யுஹிப்புல் குல்ல முஹ்தலின் ஃபஹூர். மேலும் பெருமை அடித்து தற்பெருமை பேசுபவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. இதன் பொருள் மற்றவர்களிடம் ஆணவமாக நடந்து கொள்பவர்கள். இக்ரிமா ரலியல்லாஹு அவங்க நம்மில் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியும் துக்கத்தையும் உணர்கிறோம். இருப்பினும் உங்கள் மகிழ்ச்சியை நன்றியுடன் ஆக்குங்கள், உங்கள் துக்கத்தை பொறுமையுடன் சகித்துக் கொள்ளுங்கள் என்று விளக்கமளிக்கிறார்கள். கஞ்சத்தனத்தை அல்லாஹ் கண்டிக்கிறான். உயர்ந்தவனான அல்லாஹ் பின்னர் கூறுகிறான், அல்லதீன யப்ஹலூன வயஅமுருன அன்னாஸ பில் புஹ்லி வமன் யதவல்ல ஃபஇன்னல்லாஹ வல் கனீயுன் ஹமீத். அவர்கள் எத்தகையோர் என்றால் தாமும் கஞ்சத்தனம் செய்வதுடன் பிற மனிதர்களுக்கும் கஞ்சத்தனத்தை ஏவுகிறார்கள். இன்னும் எவன் தன் மீதுள்ள கடமைகளை புறக்கணிக்கிறானோ அப்பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அவனே எவரிடமும் தேவையற்றவன், புகழுக்குரியவன். அதுக்கு அடுத்த வசனம், நபிமார்களுக்கு அற்புதங்கள் வழங்கப்பட்டு உண்மையோடும் நீதியோடும் அனுப்பப்பட்டார்கள். உயர்ந்தவனாகி அல்லாஹ் இதில் சொல்கிறார், லகத் அர்ஸல்னா ருசுலனா பில் பையினாத். நிச்சயமாக நாம் நமது தூதர்களை தெளிவான சான்றுகளுடன் அனுப்பினோம் என்பது அற்புதங்கள், ஐயத்திற்கிடமற்ற சான்றுகள் மற்றும் தெளிவான அத்தாட்சிகளை குறிக்கிறது. வன்சல்னா மஅஹுல் கிதாப். மேலும் அவர்களுடன் வேதத்தை அருளினோம், அதில் உண்மையான வசனங்கள் உள்ளன. வல் மீஸான லியகூமன் நாஸு பில் கிஸ்த் வஅன்ஸல்னல் ஹதீத ஃபீஹி பஅஸுன் ஷதீதுன் வமனாஃபிஉ லின்னாஸி வலியஅலமல்லாஹு மன் யன்ஷுருஹு வருசூலுஹு பில் கய்ப் இன்னல்லாஹ கவிய்யுன் அஸீஸ். நீதத்தின் துலாக்கோலையும் இறக்கினோம், இன்னும் இரும்பையும் நாம் இறக்கினோம், அதில் கடினமான சக்தியும் மனிதர்களுக்கு பல பயன்களும் இருக்கிறது. இவற்றின் மூலமாக தனக்கு தன்னுடைய தூதருக்கும் மறைமுகமாக உதவி செய்பவர் எவர் என்பதையும் சோதித்து அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இவ்வாறு அருள்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் பலம் மிக்கவன், யாவரை மிகைத்தவன். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, மேலும் நாம் இரும்பை இறக்கினும் அதில் கடுமையான சக்தி இருக்கிறது என்பதன் போல தங்களுக்கு எதிராக சான்று நிறுவப்பட்ட பின்னரும் உண்மையை மறுத்து அதை எதிர்ப்பவர்களுக்கு இரும்பை ஒரு தடுப்பு கருவியாக நாம் ஆக்கினோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் 13 ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள். அந்த நேரத்தில் வஹி இறை செய்தி அவர்களுக்கு தொடர்ந்து அனுப்பப்பட்டது. அதில் இணை வைப்பவர்களுக்கு எதிரான வாதங்களும் தௌஹீத் பற்றிய விரிவான விளக்கங்களும் சான்றுகளும் இருந்தன. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மீறியவர்களுக்கு எதிராக ஆதாரம் நிறுவப்பட்ட போது அல்லாஹ் இஸ்ராவை கட்டளையிட்டான். பிறகு குர்ஆனை எதிர்த்து நிராகரித்த மறுத்தவர்களின் கழுத்துகளிலும் நெற்றிகளிலும் தாக்குவதற்காக வாள்களை பயன்படுத்தி நிராகரிப்பார்களுடன் போரிடுமாறு விசுவாசிகளுக்கு அவன் கட்டளையிட்டார். இமாம் அஹ்மத் மற்றும் அபு தாவூத் ஆகியோர் பதிவு செய்துள்ளார்கள். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவங்க கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹுக்கு இணை துணை இல்லாமல் அவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக மறுமை நாளுக்கு முன்பு நான் வாளுடன் அனுப்பப்பட்டேன். என் வாழ்வாதாரம் என் ஈட்டியின் நிழலில் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. என் கட்டளையை மீறுவர்களுக்கு இழிவும் அவமானமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் யார் ஒரு கூட்டத்தாரை பின்பற்றுகிறாரோ அவர் அவர்களின் ஒருவர் ஆவார். இதனால் தான் உயர்ந்தோனாகி அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹி பஅஸுன் ஷதீத். அதில் கடுமையான சக்தி இருக்கிறது என்பதன் வாள்கள், ஈட்டிகள், குத்துவாள்கள், அம்புகள், கேடயங்கள் மற்றும் பல போன்ற ஆயுதங்களை குறிக்கிறது. வமனாஃபிஉ லின்னாஸ். மேலும் மனிதர்களுக்கு பல பயன்களும் உள்ளன என்பதன் பொருள் அவர்களின் வாழ்வாதாரத்தின், அதாவது ஞானங்கள், சுத்தியல்கள், கோடாரிகள், ரம்பங்கள், உள்ளிகள், மண்வெட்டிகள் மற்றும் நிலத்தை உழுதல், விதைத்தல், சமைத்தல், மாவு பிசைத்தல் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான பிற பொருட்களின் தயாரிப்பதற்கு மக்கள் பயன்படுத்தும் பல்வேறு கருவிகளை தயாரிப்பதில் உள்ள பயன்களாகும். அல்லாஹ் சொல்றா, வலியஅலமல்லாஹு மன் யன்ஷுருஹு வருசூலுஹு பில் கய்ப். மறைவான நிலையில் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் உதவி செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக என்பதன் பொருள். ஆயுதங்களை ஏந்துவதன் மூலம் யாருடைய நோக்கம் அல்லாஹுக்கும் அவனது மார்க்கத்திற்கும் அவனது தூதருக்கும் பாதுகாப்பளிப்பதாகும் என்பதை சோதிப்பதற்காக. இன்னல்லாஹ கவிய்யுன் அஸீஸ். நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன், யாவற்றை மிகைத்தவன் என்பதன் பொருள். நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன், யாவரை மிகைத்தவன். மேலும் அவனுக்கு வெற்றியும் உதவியும் அளிப்பவர்களுக்கு அவன் வெற்றியை அளிக்கிறான். இருப்பினும் அல்லாஹுக்கு மனிதர்களின் உதவி தேவையில்லை. ஆனால் அவன் ஒருவரை கொன்று மற்றவரை சோதிப்பதற்காக ஜிஹாதை கட்டளையிட்டார்.
சூரத்துல் அல் ஹதீதுடைய வசனம் 25 வரைக்கும் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.